அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, உங்களோட அன்புடன் வரவேற்பது துபாய் தமிழ் சமையல். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். முதல்ல வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் அதிகமான வெங்காயம் ஒரு 3-5 முட்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிறையா போட்டு வெங்காயத்தை நிறையா போட்டுக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகா சரிங்களா, ரெண்டையும் வெட்டி போட்டு முட்டையை போட்டு நல்லா அடிக்கணும் மக்களே. நல்லா அது கத்தியை வச்சு நல்லா அடிக்கணும். நல்லா கலக்கிறேன் பாருங்கள். அந்த முறையாக வரணும், அப்படி அடிக்கும்போது முறையாக வரணும். இப்போ சட்டியை காய வச்சு நம்ம இந்த லேசாக பாருங்கள், எண்ணெய் லேசாக சூடாகுது. ரொம்பவும் சூடாக பண்ணிடக்கூடாது, மீடியமாக வச்சு ஆம்லெட்டை இப்போ நம்ம ஊற்றுனதும் இப்போ பாருங்கள், அருமையாக அப்படியே வட்டமாக தோசை மாதிரி வந்துருச்சு. இப்போ பொன் நிறத்தில் அப்படியே மெதுவாக ஸ்லோவிலே வைக்கணும் அடுப்பை. அப்போ தான் எல்லா பக்கமும் ஆம்லெட்டு நல்லா வெந்திருக்கும். இல்லாட்டி ஒரு சில சமயங்களில் ஆம்லெட்டு வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. இப்போ அப்படியே அலையக்க அப்படியே பிரட்டணும். மெதுவாக தூக்கி அப்படியே சுற்றி வர கரண்டியை விட்டு தூக்கி மெதுவாக பிரட்டி போட்டாச்சு. ஆனால் லைட்டாக ஆம்லெட்டு இப்போ நமக்கு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் ஒன்றும் இல்லை, 2 வாட்டி 3 வாட்டி அப்படியே அமுக்கி விட்டு ஒரு பிரட்டி எடுத்துட வேண்டியது தான். இப்போ நமக்கு சூடான சுவையான அருமையான ஆம்லெட்டு கிடச்சிருச்சு மக்களே. மறக்காமல்